புதுக்கோட்டை காந்திநகர் 5ஆம் வீதியைச் சேர்ந்தவர் காமராஜ், மகன் சுமன், வயது 30. இவர் மீது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில இன்று மதியம் தனது நண்பருடன் சுமன் புதுக்கோட்டை அசோகநகர் பகுதியில் உள்ள மதுபான கடைக்கு மது அருந்துவதற்காக சென்றபோது அவரது இருசக்கர வாகனத்தை வழிமறித்த மற்றொரு ரவுடி கும்பலைச் சேர்ந்த 6 பேர் அவரை வெட்ட முயற்சி செய்தது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே குதித்து சுமன் தப்பி ஓட முற்பட்டுள்ளார். அப்போது 6 பேரில் ஒருவர் சுமனை அறிவாளால் சரமாக வெட்டியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே சுமன் சத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். அவரது பின்னால் உட்கார்ந்து இருந்த நபர் தப்பி ஓடியுள்ளார். இந்த சம்பவம் புதுக்கோட்டை ஆலங்குடி தேசிய நெடுஞ்சாலையில் எப்போதுமே அதிக மக்கள் தொகை நடமாட்டம் இருக்கும் பகுதியான அசோகநகர் பகுதியில் சாலையில் நடுவற்றி மர்ம கும்பலால் பிரபல ரவுடி சுமனை ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து சம்பவத்திற்கு வந்த கணேசநகர் காவல்துறையினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி சுமனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த கொலை தொடர்பாக காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சுமனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிக்குமார் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளதாகவும் பழனிக்குமார் மீதும் காவல் நிலையங்கள் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. மேலும் குறிப்பாக கடந்த ஓராண்டிற்கு முன்பு காந்திநகர் பகுதியில் உள்ள புதுக்குளம் கரையில் தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சுமன் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சுமன் தான் முதல் குற்றவாளியாக இருந்து வந்ததும் அவரை இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் கைது செய்து அடைந்துள்ளனர். சிறையில் இருந்த சுமன் கடந்த 20 நாட்களுக்கு முன்புதான் ஜாமீன் வெளியே வந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் சுமன் கடந்த ஓராண்டுக்கு முன்பு செய்த கொலைக்கு பழி தீர்க்கும் வகையில் இன்று சுமன் நண்பர்களுடன் அசோகநகர் பகுதியில் ஒரு பாருக்கு மது அருந்த சென்ற போது கடந்த ஓராண்டுக்கு முன்பு சுமனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஒருவரின் ஆதரவாளர்களும் மற்றொரு ரவுடி கும்பலைச் சேர்ந்த 6 பேரும் சேர்ந்துதான் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளதும் தெரியவந்துள்ளது. பிரபல ரவுடியான சுமனை வெட்டி படுகொலை செய்ததில் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணை தெரியவந்துள்ளது. மேலும் சம்பவத்திற்கு சேர்ந்த மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த மோப்பனாய் சிறிது தூரம் ஓடி சென்று அந்த தெருவில் நின்றுள்ளது. இந்த கொலை தொடர்பாக கணேசநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிக நடமாட்டம் உள்ள பகுதியான அசோகநகர் பகுதியில் சாலை நடுரோட்டில் பட்டப்பகலில் இந்த கொலை செய்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டது புதுக்கோட்டையை பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.